வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய பன்னாட்டு பாதுகாப்பு வங்கியின் தலைமையகமாக கனடா தேர்வு. ஸ்தம்பிக்கிறதா கனடா விமான சேவை? எந்த நேரத்திலும் வேலை நிறுத்தம் ஏற்படலாம். கனேடிய விமான போக்குவரத்து பாதிக்கும் அபாயம். ஓய்வூதிய திட்டத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். கனேடியர்களுக்கு அரசு அறிவித்துள்ள 3 முக்கிய நிதி பயன்கள். பச்சிளங்குழந்தைக்கு எலும்பு முறிவு மற்றும் காயங்கள். பெற்றோர் மீது தொடரப்பட்ட வழக்கு. நடந்து சென்ற தம்பதி மீது கொடூர தாக்குதல். கனடாவை உலுக்கிய சம்பவம். கனடாவில் ஒரு உணவகத்தில் சாப்பிட்ட 29 பேருக்கு கொடூர பாக்டீரியா பாதிப்பு. பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட பாரிய எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பன்னாட்டு பாதுகாப்பு மற்றும் பின்னடைவு வங்கியின் புதிய தலைமையகத்தை அமைப்பதற்காக கனடா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. நேட்டோ மற்றும் நட்பு நாடுகளின் பாதுகாப்பு திட்டங்களுக்கு நீண்ட கால மற்றும் குறைந்த பட்டியலான நிதியுதவியை வழங்குவதை இந்த வங்கியின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. கனடாவுக்குள் எந்த நகரத்தில் இது அமைய போகிறது என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் மோன்ட்ரியல் நகரம் இதற்கான போட்டியில் முன்னிலையில் உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது கனடாவின் பாதுகாப்பு கொள்கைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான உயர்திறன் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட முக்கிய பாதுகாப்பு கொள்முதல் விவாதங்கள் நடைபெற்று வரும் இந்த வேளையில் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் கனடாவின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரித்துள்ளது. பழமைவாத கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜமீல் ஜிவானி அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீரை சந்திப்பதற்காக வாஷிங்டன் சென்றுள்ளார். கனடா மற்றும் அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் தற்போது நிலவும் சுங்கவரி மற்றும் எல்லை பிரச்சனைகள் குறித்தும் இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. கனேடிய ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் நலனை பாதுகாப்பதன் அவசியத்தையும் இந்த சந்திப்பின் போது அவர் ஆழமாக வலியுறுத்தியுள்ளார். விநியோக சங்கிலி பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு சார்ந்த உற்பத்தி துறைகள் குறித்து முக்கிய ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. சமீபத்திய பொருளாதார அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள வர்த்தக பன்முகத்தன்மை உத்திகளை மத்திய அரசு முன்னெடுத்து வரும் நிலையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரின் இந்த ராஜதந்திர பயணம் அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் வெளியான புதிய கருத்து கணிப்புகள் முடிவின்படி ஒன்டாரியோ மாகாண அரசியலில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளன. தனியார் ஜெட் விமான பயன்பாடு குறித்த சர்ச்சைகளை தொடர்ந்து ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் தலைமையிலான முற்போக்கு பழமைவாத கட்சிக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு சரிந்துள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. தற்போது அதிகாரப்பூர்வ தலைவர் எவரும் இல்லாமல் இயங்கி வரும் ஒன்டாரியோ லிபரல் கட்சி முதல்வர் டக்ஃபோர்ட் கட்சியுடன் சமநிலையிலும் சில பிரிவுகளில் குறுகிய முன்னிலையிலும் உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 8 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் உள்ள முற்போக்கு பழமைவாத கட்சி தற்போதைய பொருளாதார அழுத்தங்கள் மற்றும் சில சர்ச்சைக்குரிய முடிவுகளால் இந்த பின்னடைவை சந்தித்துள்ளது. அடுத்த மாகாண தேர்தலுக்கு முன்பாக பொதுமக்களின் மனநிலையில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் ஒன்டாரியோ அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கணித்துள்ளனர். கனடாவில் உள்ள முக்கிய விமான நிலையங்களை தனியார் மயமாக்குவது குறித்து ஆரம்பகட்ட ஆலோசனைகளை மத்திய அரசு தொடங்கியுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சூசகமாக தெரிவித்துள்ளார். சமீபத்தில் வசந்த கால பொருளாதார அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள நிதி நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த திட்டம் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. விமான நிலையங்களை தனியார் மயமாக்குவதன் மூலம் கிடைக்கும் நிதியை கொண்டு கனடாவுக்கான புதிய இறையாண்மை சொத்து நிதியத்தை உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இருப்பினும் இந்த திட்டம் தற்போது ஆய்வு கூட்டத்தில் மட்டுமே இருப்பதாகவும் இறுதி முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் அமைச்சர் தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் சமீபத்திய வசந்த கால பொருளாதார அறிக்கையில் முன்மொழியப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான வரிச்சலுகை திருத்தங்களுக்கு எதிர்க்கட்சிகள் மற்றும் மாற்றுத்திறனாளி சமூக ஆர்வலர்கள் மத்தியில் பரவலான வரவேற்பு கிடைத்துள்ளது. அதிகரிக்கும் வாழ்க்கை செலவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள தகுதியுடைய கனேடியர்களுக்கு கூடுதல் நிதி நிவாரணத்தை வழங்கும் நோக்கில் இந்த மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. புதிய சலுகைகளுக்கான சரியான வரம்புகள் மற்றும் புள்ளி விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை என்றாலும் இந்த நகர்வு சரியான திசையிலான ஒரு முக்கிய நடவடிக்கை என பலரும் பாராட்டியுள்ளனர்.
ஓட்டுவா வெளியிட்டுள்ள வசந்த கால பொருளாதார அறிக்கை கனேடியர்களின் தனிநபர் நிதியிலிருந்து நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய 3 முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது. இதில் கனடா ஓய்வூதிய திட்டத்தில், அதாவது சிபிபி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சாதகமான திருத்தங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வரிச்சலுகை மேம்பாடுகள் ஆகியவை அடங்கும். மேலும் சிறுதொழில் உரிமையாளர்கள் தங்களது நிறுவனங்களை தங்கள் ஊழியர்களுக்கு விற்கும் போது வழங்கப்படும் சிறப்பு வரி சலுகைகளை இனி நிரந்தரமாக்குவதற்கான அறிவிப்பும் இதில் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் தொழில் முனைவோர்கள் மற்றும் நடுத்தர குடும்பங்கள் பெரும் நிதி பயன்களை அடைவார்கள் என பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக அதிகரித்துள்ள எண்ணெய் விலையின் தாக்கத்தை குறைப்பதற்காக $2.4 பில்லியன் குறுகிய கால எரிவாயு வரி விடுமுறை மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட கனேடியர்களுக்கான ஜிஎஸ்டி வரவில் $11.7 பில்லியன் தற்காலிக அதிகரிப்பு போன்ற பெரிய திட்டங்களை மத்திய அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஆனால் செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள நிதி அறிக்கையில் ஓட்டுவா முன்பு அறிவிக்காத சில புதிய முன்மொழிவுகளும் இடம்பெற்றுள்ளன. அதன்படி கனேடிய தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகள் கனடா ஓய்வூதிய திட்டத்துக்கு செலுத்தும் தொகையில் சிறிய அளவிலான குறைப்பை லிபரல் அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது. 2027 ஆண்டு முதல் அடிப்படை பங்களிப்பு விகிதம் தற்போதைய 9.9% இருந்து 9.5% குறைக்கப்படும். இதன் மூலம் தொழிலாளர்களின் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும் தொகை குறையும். உதாரணமாக, ஆண்டுக்கு $70,000 வருமானம் பெறுபவர் வருடத்துக்கு $133 சேமிக்க முடியும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முதலாளிகள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கும் இதனால் சேமிப்பு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. முதலீட்டு வருமானம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக உள்ளதாலேயே இந்த குறைப்பு சாத்தியமாகியுள்ளது என்று கனடா ஓய்வூதிய திட்ட முதலீட்டு வாரியத்தின் பொது விவகார அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த குறைப்புக்கு பிறகும் சிபிபி திட்டம் போதுமான நிதியுடன் வலுவாக இருக்கும் என ஓட்டுவா உறுதியளித்துள்ளது. அதேபோல் முதல் முறையாக வீடு வாங்குபவர்கள் அல்லது கட்டுபவர்கள் தங்களது பதிவு செய்யப்பட்ட ஓய்வூதிய சேமிப்பு திட்டத்தில் இருந்து $60,000 வரை வரியிட்டு திரும்ப பெற அனுமதிக்கும் திட்டத்தின் கடனை திருப்பி செலுத்துவதற்கான சலுகை காலத்தை தற்காலிகமாக நீட்டிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. பொதுவாக பணத்தை எடுத்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பி செலுத்தும் காலம் தொடங்கும். ஆனால் 2022 மற்றும் 2025 இடையில் எடுக்கப்பட்ட பணத்துக்கு இந்த சலுகை காலத்தை ஓட்டுவா 5 ஆண்டுகளாக நீட்டித்திருந்தது. கார்னி அரசாங்கம் இப்போது இந்த 5 ஆண்டு சலுகை காலத்தை 2028 ஆண்டின் இறுதி வரை எடுக்கப்படும் தொகைகளுக்கும் நீட்டிக்க முன்மொழிந்துள்ளது. அதேபோல் ஊனமுற்றோருக்கான வரி வரவாக கடுமையான உடல் மற்றும் மனநல குறைபாடுகள் உள்ள கனேடியர்கள் ஊனமுற்றோருக்கான வரி வரவுக்கு விண்ணப்பிப்பதை எளிதாக்க கார்னி அரசாங்கம் சில மாற்றங்களை முன்மொழிந்துள்ளது. சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், அல்சைமர், ஆட்டிசம் போன்ற நீண்டகால பாதிப்பு உள்ளவர்களுக்கு விண்ணப்ப செயல்முறை 2026 ஆண்டு முதல் எளிமையாக்கப்படும். மேலும் தகுதியை சான்றளிக்கக்கூடிய பிசியோதெரபிஸ்ட் மற்றும் தொழில்சார் சிகிச்சை நிபுணர்கள் போன்ற மருத்துவ நிபுணர்களின் பட்டியலையும் அரசாங்கம் விரிவுபடுத்துகிறது. இந்த மாற்றங்கள் சில விண்ணப்பதாரர்களின் காகித வேலைகளை குறைக்கும் ஒரு தொடக்கம் என்று டிசபிலிட்டி வித்தவுட் ப்ராப்பர்ட்டி அமைப்பின் தேசிய இயக்குனர் தெரிவித்துள்ளார். ஆனால் மாகாண அல்லது பிராந்திய சமூக உதவிகளை பெறுபவர்களுக்கு தானாகவே டிடிசி தகுதி வழங்கும் மிக முக்கியமான தீர்வு இதில் விடுபட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அல்பர்டா மாகாணம் முழுவதும் மூத்த குடிமக்கள் மற்றும் நோயாளிகளுக்கான தொடர் பராமரிப்பு மையங்களின் பற்றாக்குறையை போக்கும் வகையில் உடனடியாக பணிகளை தொடங்க தயாராக உள்ள 11 மாபெரும் கட்டுமான திட்டங்களுக்கு மாகாண அரசு நிதியுதவி அளித்துள்ளது. பெருநகரங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டங்கள் முதியோர் மற்றும் நீண்டகால மருத்துவ பராமரிப்பு தேவைப்படுவோருக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த 11 திட்டங்களின் கட்டுமான பணிகளும் அடுத்த 18 மாதங்களுக்குள் முழுமையாக முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என அல்பர்டா அரசு உறுதியளித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டம்ளரிச் பகுதியில் February 10, 2026 அன்று நடந்த கொடூரமான துப்பாக்கிச் சூட்டில் பலியான 8 பேரின் குடும்பத்தினர் கலிபோர்னியா நீதிமன்றத்தில் OpenAI நிறுவனம் மற்றும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி ஷாம் அட்மன் மீது மாபெரும் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 18 வயதான ஜேசன் ரூட் சேலர் ChatGPT கணக்குகளை பயன்படுத்தி வந்ததாகவும் வன்முறையை தூண்டும் வகையிலான அவரது பயன்பாட்டை கண்டறிந்து ஜூன் 2025 அவரது கணக்கு தடை செய்யப்பட்ட போதிலும்
அந்த ஆபத்தான தகவலை நிறுவனம் காவல்துறையிடம் தெரிவிக்க தவறிவிட்டது என்பதே முக்கிய குற்றச்சாட்டாக கருதப்பட்டுள்ளது. 3 முறை சுடப்பட்ட 12 வயது சிறுமி மாயா கெபாலா உள்ளிட்டோரின் குடும்பங்கள் சார்பில் பிரபல வழக்கறிஞர்கள் ஆஜராகின்றனர். இந்த சம்பவம் தொழில்நுட்ப நிறுவனங்களின் சமூக பொறுப்பு குறித்து பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. வடக்கு ஒன்டாரியோவைச் சேர்ந்த முன்னாள் ரியல் எஸ்டேட் முகவர் ஒருவர் 9 வயது சிறுமியை கடத்திய வழக்கில் குற்றவாளி என நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தண்டனையின் தீவிரத்தன்மை காரணமாக அவர் தனது சிறைவாசம் முடிந்தவுடன் கனடாவிலிருந்து நிரந்தரமாக நாடு கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். குழந்தைக்கு எதிரான இந்த கொடூர குற்றம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மணிட்டோபாவில் பிறந்து சில நாட்களேயான பச்சிளம் குழந்தை ஒன்றின் உடலில் கடுமையான எலும்பு முறிவுகள் மர்மமான காயங்களும் இருப்பதை மருத்துவர்கள் கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை நடத்திய விசாரணையின் அடிப்படையில் குழந்தையின் பெற்றோர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. குழந்தை தற்போது மருத்துவ கண்காணிப்பில் உள்ள நிலையில் காவல்துறை மற்றும் குழந்தை நல வாரியம் இணைந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளன. வின்சர் பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் தன்னிடம் சிகிச்சை பெற வந்த நோயாளிகளிடம் தொழில்முறைக்கு அப்பாற்பட்ட முறையற்ற மற்றும் தவறான உறவுகளை பேணியதற்காக மருத்துவ ஒழுங்குமுறை ஆணையத்தால் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து மேலும் விரிவான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மான்ட்ரீலில் உள்ள எகோல் செகண்டரி செயின்ட் லோரன் பள்ளியில் கூடைப்பந்து பயிற்சியாளராக பணியாற்றி வந்த ரோபர்ட் லூ என்பவருக்கு தன்னிடம் பயிற்சி பெற்ற மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 9 ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் மாணவர் உறவின் புனிதத்தை கெடுக்கும் வகையில் அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யப்பட்ட இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்தே நீதிமன்றம் இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. வாங்கூவர் நகரின் வீதியொன்றில் அமைதியாக தங்கள் வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த தம்பதியினர் மீது அடையாளம் தெரியாத நபர்களால் மிக கொடூரமான முறையில் வன்முறை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த தம்பதியினர் நடந்த சம்பவத்தின் பயங்கரம் குறித்து ஊடகங்களுக்கு வெளிப்படையாக பேட்டியளித்தனர். நகரத்தின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளது. டொரண்டோவில் உள்ள புகழ்பெற்ற ஹம்பஜாஜ் கிளப்பின் பிரதான கட்டிடத்தில் ஏற்பட்ட மாபெரும் 3ஆம் கட்ட அலார தீ விபத்தில் அந்த கட்டிடம் முழுமையாக இருந்து நாசமானது. தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்துக்கான சரியான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. பல ஆண்டுகளாக படகு பிரியர்களின் மையமாக விளங்கிய இந்த கட்டிடம் தீக்கிரையானது அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹாமில்டன் நகரில் உள்ள ஒரு குறிப்பிட்ட உணவகத்தில் சாப்பிட்ட 29 பேருக்கு கடுமையான சல்மோனெல்லா பாக்டீரியா தொற்று ஏற்பட்ட விவகாரத்தில் அதற்கான மூல காரணத்தை சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படாததே இந்த நோய் தொற்று பரவலுக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் சம்பந்தப்பட்ட உணவகம் மீது தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. வெஸ்டர்ன் விமான நிறுவனத்தின் நிர்வாகத்திற்கும் அதன் விமான பணிப்பெண்கள் சங்கத்துக்கும் இடையே நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த புதிய ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் முழுமையாக தோல்வியடைந்துள்ளன. இதனையடுத்து விமான பணிப்பெண்கள் சங்கம் முறையான வேலைநிறுத்த பிரச்சினை நோட்டீஸை வழங்கியுள்ளது. இதனால் எந்த நேரத்திலும் வேலை நிறுத்தம் அல்லது கதவடைப்பு ஏற்படலாம் என்ற அபாயம் உருவாகியுள்ளது. இது நடந்தால் கோடை காலத்தில் கனேடிய விமான போக்குவரத்து துறை மிக கடுமையான பாதிப்புகளை சந்திக்க நேரிடும். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.